தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றொரு சேவைக்கு அமைச்சரவை அங்கீகாரம். இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. விரயமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கடும் நெருக்கடியில் அரசாங்கம். மட்டக்களப்பில் திருடனை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது பெண்கள் தாக்குதல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட யாழ் இளைஞர்கள். யாழ்ப்பாணம் சென்ற எரிபொருள் தாங்கி கிளிநொச்சியில் விபத்து, ஓடிச் சென்று பேரர்களை நிரப்பிய மக்கள். குடும்ப வன்முறையால் 91% பெண்கள் பாதிப்பு. எல்ல வனப்பகுதியில் பாரிய தீப்பரவல். வேலைக்கு சென்ற இளைஞன் பரிதாபமாக மரணம். தொடர்வன விரிவான செய்திகள். நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள நடமாடும் சேவைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கிராமிய பிரதேசங்கள் மற்றும் குறைந்த வசதிகள் கொண்ட நகர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு காணிகளின் பயன்பாடு, கட்டிடங்களுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ளல், வீடு வசதிகளின்மை, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் நீர்வளங்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வுகளை காண முற்படும் போது பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. அவ்வாறான சேவைகளை பொதுமக்கள் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளும் வகையில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளது. இத்திட்டத்தின் அரசாங்கத்தின் முக்கிய திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் என்பவற்றின் சேவைகளையும் பொதுமக்கள் தங்கள் பிரதேசங்களில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவுள்ளது. அனுராதபுரம் திரப்பணி கல்குளம பகுதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மிகுந்தலையைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு துறைமுகத்தில் உள்ள சில கொள்கலன்களில் இருந்து உருகி வெளியேறி வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று குறித்த சங்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகளின் தரச் சான்றிதழ்களை ஆய்வு செய்வதில் ஏற்படும் தாமதம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் இருந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உப்பு கொள்கலன்கள் அனுப்பப்படுவதாகவும் உப்பு, அதன் தரச் சான்றிதழ்கள் போன்றவற்றை சரிபார்த்த பிறகு சேமிப்பு வளாகங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை கடுமையான வெப்பம் உப்பு உருகுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சில கொள்கலன்களில் இருந்து உப்பு உருகி வெளியேறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உப்பு மட்டுமல்ல, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவற்றையும் கொண்ட கொள்கலன்களை ஆய்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் அவை விரயமாகும் வாய்ப்பு அதிகம் என்று அவர் கூறியுள்ளார். சில உணவுப் பொருட்கள் குளிர்சாதன பெட்டி கொள்கலன்களில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அந்த கொள்கலன்கள் துறைமுக வளாகத்தில் சுமார் 2 நாட்கள் இருக்கும் போது கெட்டுப்போகும் வாய்ப்பு அதிகம் என்றும் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். சுங்கத்துறை உணவுப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளித்திருந்தாலும் துறைமுகத்துக்கு வெளியே உள்ள கொள்கலன் ஆய்வு புள்ளிகளில் போதுமான இடவசதி மற்றும் போதுமான அதிகாரிகள் இல்லாததால் கொள்கலன்கள் துறைமுக வளாகத்துக்குள் சிக்கிக் கொள்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு சினூரணி பகுதியில் தொலைக்காட்சி பெட்டியை திருடிய திருடனை கைது செய்ய சென்ற போலீசார் மீது பெண்கள் உட்பட 6 பேர் கொண்ட குழுவினர் கத்தி பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 2 பெண்கள், ஒரு ஆண் உட்பட 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் 3 பேர் தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தொலைக்காட்சி பெட்டியொன்றை திருடி சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இது திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய வன்னி என அழைக்கப்படும் சின ஊரணி பகுதியைச் சேர்ந்த திருடன் ஒருவர்
தலைமறைவாகி வந்துள்ளார். திருடனை வீட்டில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ தினமான நேற்று பிற்பகல் கைது செய்வதற்காக சிவில் உடையில் போலீசார் சென்றுள்ளனர். இதன்போது அங்கு போலீசார் மீது திருடன் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த 2 பெண்கள் உட்பட குழுவினர் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலியான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 21 மற்றும் 28 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த இளைஞர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்துக்கு அருகில் வெகு கட்டுப்பாடு இழந்து எரிபொருள் தாங்கியொன்று தடம் புரண்டுள்ளது. முத்துராஜ வெலவிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை நோக்கி பூடகரை வீதியால் பயணித்த எரிபொருள் தாங்கி இன்று அதிகாலை 1 மணிக்கு தடம் புரண்டுள்ளது. இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. டீசல் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கி விபத்துக்குள்ளானதால் பெருமளவான டீசல் வெளியேறியது. அதையடுத்து வீதியால் சென்ற மக்கள் எரிபொருளை கேன்களில் பிடித்துச் சென்றுள்ளனர். அதேவேளை ஈரான் இஸ்ரேல் போரினால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை வழக்கத்துக்கு அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையானது குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 12,198 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் உதவி கோருபவர்களில் 91% பெண்கள் எனவும் 9% மட்டுமே ஆண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்ல சுற்றுலா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நிலவும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக தீ வேகமாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வன பாதுகாப்பு அதிகாரிகளால் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தியத்தலாவ ராணுவ முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வனப்பகுதிக்கு அருகிலுள்ள உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் குப்பைகளுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கவனக்குறைவு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் ஏற்கனவே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டு பாரியளவான வனப்பகுதி அழிவடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி உருபொக்க எம்பிளிப்பிட்டிய பிரதான வீதியில் நடைபெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பனமுர போலீசார் தெரிவித்துள்ளனர். 25 வயதுடைய வெலேகே அஞ்சன சதுரங்க என்ற இளைஞன் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞர் வேலைக்கு செல்வதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின் கம்பத்தில் மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் அப்பகுதி மக்களால் எம்லிப்பட்டிய பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் எம்லிப்பட்டிய பனமுர பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.